இந்த நிலைக்கு ஆளாக்கணவன் யாரு? காங்கிரஸ்காரன் தான். ஆனால் முஸ்லீம்கள் எல்லாம் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான். எதனால ஓட்டு போடுவான்? இந்து மகாசபை RSS பயங்காட்டி ஓட்ட வாங்கிட்டு இருந்தானோ. நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆனா என்ன செய்வான்? RSS எனக்கு போடு, இந்து மகாசபை வர்றான், இப்படியே பயங்காட்டி ஜனசங்கம் வர்றான், இப்படியே அந்த காலத்தில் உள்ள இந்துத்துவ இயக்கங்களை காட்டி காட்டி பயங்காட்டி நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இந்தியா முஸ்லீம் பூரா காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டான். தமிழ்நாட்டை தவிர இங்கதான் திராவிட இயக்கங்கள் 67 மாற்றி விட்டுருச்சு. இந்தியா முழுசும் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முஸ்லீம்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா முஸ்லீம். உனக்கு ஒண்ணும் செய்யாட்டாலும் முஸ்லீம் யாருக்கு ஓட்டு போட்டான்? இந்த காங்கிரஸ் ஓட்டு போட்டான். எது வரைக்கும் போட்டான்? 1992 வரைக்கும் ஓட்டு போட்டான். 92ல பள்ளிவாசல் இடிச்ச உடனே தான் இயற்கையாக எல்லா முஸ்லீம் கொந்தளிப்பு. அவனை காட்டி தானே பயம் காட்டினீங்க. பள்ளிவாசல் இடிச்சிருவான் தானே பயம் காட்டினீங்க. நீ இடிக்க விட்டுட்டீங்க. அப்புறம் நீ இருந்தா என்ன, அவன் இருந்தா என்ன என்ற அளவுக்கு விரக்தி ஏற்பட்டு அன்னைக்கு முஸ்லீம்கள் காங்கிரஸ் கை கழுவினார்கள். 92ஓட காங்கிரஸ் அவுட்டு. அப்புறம் ஆட்சிக்கு வர முடிஞ்சா? அதுக்கப்புறம் பிஜேபி 2 தடவை வந்து விட்டான். அது காரணம் என்ன? முஸ்லீம்கள் அப்படி சாலிடா காங்கிரஸை என்னைக்கு புறக்கணித்தார்களோ அதுக்கு பிறகு காங்கிரஸ் வர முடியவில்லை. அப்பதான் என்ன பண்றான் காங்கிரஸ்? 2004 தேர்தல்ல 2004 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, முஸ்லீம்கள் ஆதரவை இழந்துட்டோம், பள்ளிவாசல் இடிச்சோன்னு கோபமா இருக்கிறாங்க, அவங்களை திருப்திப்படுத்துவதாக இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதாக நம்ம வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 2004 தேர்தல்ல தேர்தல் அறிக்கையில இடஒதுக்கீடு தருவோம்னு வாக்களிச்சான். அப்ப தேர்தல் அறிக்கை நீ வாக்களிச்சா ஆட்சிக்கு உட்கார்ந்த, அதனாலதானே வடநாட்டு முஸ்லீம் நம்பி உனக்கு ஓட்டு போட்டான். தமிழ்நாட்டில் கூட அதனால நாங்களும் இறங்கி சேர்ந்து உனக்கு ஆதரவா வேலை செஞ்சோம். அப்ப ஜெயிச்சு நீ ஆட்சியில உட்கார்ந்த பிறகு இடஒதுக்கீடு தந்திருக்கணுமா இல்லையா? அதுதானே வாக்குறுதி கொடுத்த. முழு 5 வருஷம் இருந்தான். 2004 2009 வரைக்கும் முழுசா 5 வருஷம் ஆட்சியில இருந்து இடஒதுக்கீடு தரவே இல்லை. தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. அடுத்த தேர்தல் வந்துச்சுல போன வருஷம், அந்த தேர்தலில் யாரு கொடுத்தானா? அதுல தேர்தல் அறிக்கையிலும் சொல்றது விட்டுவிட்டான். அப்புறம் தான் முஸ்லீம்கள் கொந்தளிச்சு போய் பிரச்சனை ஆக்கணும்னு இந்த ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கையை பாராளுமன்றத்தில் வச்சுவிட்டு வேலை முடிஞ்சுன்னு ஒதுங்கிட்டான். ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை கொடுத்தாருல 10% இடஒதுக்கீடு கொடுங்க, அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வச்சுவிட்டான். வச்சா என்ன பண்ணணும்? ஒரு கமிஷன் அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வச்சா இந்த அறிக்கையை நாங்கள் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும், அல்லது ஏத்துக்கிறலன்னு சொல்லணும், அல்லது இதை ஏத்துக்கிட்டோம் இதை ஏத்துக்கிறலன்னு பிரிச்சாவது சொல்லணும். சும்மா அறிக்கை வச்சுட்டு ஒதுங்கிட்டாங்க. அந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையை நாடாளுமன்றத்தில் கடந்த நாடாளுமன்ற தொடர் கூட்டத்தில் வச்சுவிட்டு நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்ல மாட்டேங்கிறான், இடஒதுக்கீடு சட்டமும் ஆக்க மாட்டேங்கிறான், அதை பத்தி விவாதமும் நடத்த மாட்டேங்கிறான், அதுக்கு நேரமும் ஒதுக்க மாட்டேங்கிறான். அதை வச்சதோட வேலை முடிச்சுன்னு ஒதுங்கி விட்டான். அப்பதான் முஸ்லிம்கள் கொந்தளிச்சு போய் டெல்லியில் உள்ள தலைவர்கள் போய் பிரதமரை சந்திக்கிறாங்க. என்னங்க இது 2004 தேர்தல் சொன்னீங்க, கமிஷனையும் போட்டீங்க, அவர் அறிக்கையும் கொடுத்து விட்டாரு, அந்த அறிக்கையும் பார்லிமெண்ட்ல வச்சு விட்டீங்க, ஏன் இடஒதுக்கீடு தராம இருக்கிறீங்க? திரும்பவும் 92 மாதிரி ஏமாத்த பாக்குறீங்களா என்று கேட்கும் பொழுது பிரதமர் சொல்றாரு, நான் தருவேன். எப்ப தருவேன் தெரியுமா? எல்லா கட்சியுடைய ஒத்த கருத்தை வாங்கிட்டு தருவேங்கிறார். அப்படின்னு தரமாட்டேன்னு அர்த்தம். எல்லா கட்சியும் ஒத்த கருத்துக்கு இப்படி வருவான்? பிஜேபி காரன் உங்களுக்கு தர ஒத்துக்குருவானா? சிவசேனாக்காரன் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்றாரு, அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டோன்னு தருவேங்கிற அர்த்தம். அதுக்கு எல்லாருடைய ஒத்த கருத்தை வாங்கிவிட்டு தருவேன் என்று சொன்னால் தரமாட்டேன் என்பதை வேற பாஷையில் இவர் சொல்றாரு. அப்ப இதுதான் நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நீ செய்யற. உனக்கு 60 வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருந்தோம், அதுக்கும் துரோகம் பண்ணுன. பள்ளிவாசல் இடிச்ச பிறகு ஒதுக்கணும், அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வாக்களிச்சு ஏமாத்தின, அதை நம்பி ஓட்டு போட்டோம், 2வது ஓட்டு போட்டோம், அறிக்கையும் தாக்கல் பண்ணிவிட்டு ஒத்த கருத்து வந்தவன தருவேண்டா என்ன அர்த்தம்? அப்ப இவர்கள் மீண்டும் நமக்கு வஞ்சகம் செய்ய நினைக்கிறார்கள். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இடஒதுக்கீடு தர்றதா இருந்தால் கமிஷனை போட்டாச்சு, அறிக்கையை தாக்கல் பண்ணியாச்சு, சைன் பண்ற வேலை மட்டும்தான் இருக்குது. ஜனாதிபதி என்ன செய்யணும்? இடஒதுக்கீடு 10% அப்படின்னு ஆர்டர்ல கையெழுத்து போடுற வேலை மட்டும் பாக்கி இருக்கிறது. செய்ய வேண்டிய எல்லாம் சோறுலாம் ஆக்கி வச்சாச்சு, எடுத்து தட்டுல வச்சு பரிமாறணும். அந்த நிலையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்ப இன்னமும் இவர்கள் ஏமாத்த நினைக்கிறார்கள். நம்ம ஏமாற மாட்டோம்னு காட்டணுமா இல்லையா? ஏமாத்தலாம் தான் நினைக்கிறான். இந்த விளையாட்டு இனிமே எங்களுக்கு நடக்காது. ஒரு தேர்தல் வாக்களிச்சு ஏமாத்தின, 2வது தேர்தலுக்கு நீ வந்தீன்னு சொன்னா இடஒதுக்கீடு கொடுக்காம வந்தா காங்கிரசுக்கு செருப்படிதான் முஸ்லீம்கள் தருவார்கள். காட்டணுமா இல்லையா?
அது இல்லைன்னா எப்படி ஆதரிக்க முடியும்? அப்ப கமிஷன் தந்த அறிக்கை தந்த பிறகும் இவர்கள் ஏமாத்த நினைக்கிறார்கள்னா நம்முடைய கொந்தளிப்பை காட்டணும். அதுக்கு தான் உங்களை ஜூலைல கூப்பிடுறோம். அந்த 4ஆம் தேதி எல்லாரும் கூட என்ன சொல்ல போறோம்? நான் காங்கிரசுக்காரன் நாங்கள் கிடையாது, நாங்க திமுக காரணமும் வரவில்லை, நாங்கள் அண்ணா திமுகவும் வரவில்லை, நாங்கள் எந்த கட்சிக்காரனும் வரவில்லை, நாங்க தௌஹீத் ஜமாத்துக்காரனும் வரவில்லை, முஸ்லிமா வந்திருக்கிறோம். என்ன கேட்கிறோம்? இடஒதுக்கீடு நீ கொடுத்தால் நாங்க எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் உனக்கு தான் ஓட்டு. இது தப்பா? ஏன் கருணாநிதி போற நம்ம கடமையா? ஜெயலலிதாவுக்கு போற கடமையா? கம்யூனிஸ்ட் போற கடமை எவன் தரான கொடுத்துட்டு போறோம்? இடஒதுக்கீடு தந்தால் அந்த ஒரு நன்றிக்காக இடஒதுக்கீடு கொடுத்தா எங்களை 50 வருஷம் கூட்ட மாதிரி 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறோமே, ஒரு 50 வருஷம் பின்தங்கின சமுதாயத்தை அப்படி 50 வருஷம் மேலதிக்கு விடக்கூடிய ஒரு காரியம். அதை நீ செஞ்சேன்னு சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் எங்களுக்கு உள்ள வேற வேற கட்சிகள் இருந்தாலும் வேற வேற எண்ணங்கள் இருந்தாலும் அதை மறந்து விட்டு உனக்கே இன்னொரு தடவை நாங்கள் ஓட்டு போடுவோம். இடஒதுக்கீடு தரல என்று சொன்னா நீ துரோகம் பண்ணுனா உனக்கு ஒருத்தன் ஓட்டு, காங்கிரஸ்காரன் நாங்க இருந்தாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டோம். இப்படி பாஷை இந்த அதிரடி முடிவுல மட்டும்தான் இடஒதுக்கீடு கிடைக்கும். நல்லா விளங்கிக்கணும். கட்சியெல்லாம் உள்ளத்துல எரிஞ்சிருங்க. நாங்க முதல்ல காங்கிரசுக்கு ஆதரவு முடிவு எடுத்து நாங்க இதை கூட்டல, காங்கிரசுக்கு எதிர்ப்புன்னு முடிவு எடுத்து கூட்டவில்லை. இடஒதுக்கீடு கோரிக்கையை பச்சையா வைக்கிறோம். தந்தா உனக்கு ஓட்டு, தராட்டி உனக்கு இல்ல. இந்த மாதிரி தான் கும்பகோணத்திலையும் சொன்னோம். இந்த மாதிரி சொல்லிதான் 3% வாங்கி இருக்கிறோம். அதே பாஷையில் சொன்னால்தான் அரசியல்வாதிகள் பணிவார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த ஜூலை 4 மாநாட்டுக்கு அவங்களை அழைக்கிறோம். நல்ல கத்தக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. இரண்டாவது அவங்களுக்கு சொல்ற முக்கியம், இது மார்க்க கடமை. இஸ்லாத்தினுடைய கடமை என்னன்னு கேட்டா ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிறது. நபிமார்கள் செஞ்ச வேலை. பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம். 30 வருஷமா அழுவாம இருந்தோம். 80 லேச லேச அழுவ ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நல்லா கத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த 30 வருஷமா இருந்துச்சு அந்த பழைய நிலைமை இல்ல. 1995 இருந்து அழுவதற்கு கற்று தந்தோம், பேசுவதற்கு கற்று தந்திருக்கிறோம். இப்ப அடிச்சு புடுங்கிறதுக்கு ஒண்ணு கத்து தரல, உரிமையா தட்டி கேட்கறதுக்கு நினைஞ்சிருக்கிறோம், கத்து கொடுத்திருக்கிறோம். அதுக்கும் பணிகள் என்று சொன்னா வேற பாஷையை தான் நம்ம எடுக்கணும். இனிமே அடங்கி போக முடியாது. இன்னும் எங்களை கீழே போட்டு நசுக்குனீங்கன்னா அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று காட்டக்கூடிய நிலையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இது சரி நினைக்கிறீங்களா? வருவீங்களா எல்லாரும்? இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வருவதோட ஒவ்வொருவரும் இதுக்காக செலவழிக்கிறோம் யோசிக்காதீங்க. பணம் செலவாகத்தான் செய்யும். என்ன அரசியல்வாதிக்கு சொல்றாருன்னா கூட்டத்தை வச்சுதான் சொல்ல முடியும். பணம் செலவழிக்காம எல்லாம் கூட்டத்தை கூட்ட இயலுமா? இந்த பணத்தை நீங்க பெருசா நினைக்க கூடாது. ஏன் நம்ம பட்டாசு வெடிக்கிறதுக்கு இந்த பணத்தை செலவழிக்க மாட்டோம், கூத்து கும்மாளத்துக்கு செலவழிக்க மாட்டோம், தலையை கூட்டிக்கிட்டு போற பஸ்ஸுக்கு தான் செலவழிக்க போறோம். இந்த செலவழிக்கிறது லட்சக்கணக்கு செலவழிச்சாலும் கோடி செலவழிச்சாலும் அது ஒரு செலவே கிடையாது. ஏன் ஒரே ஒரு டாக்டருக்கு நீ 40 லட்சம் ரூபாய் கொடுக்குற, 2 டாக்டர் கொடுத்தாலும் 80 லட்சம் ரூபாய் போச்சு. நீ 1 கோடி ரூபாய் செலவழிச்சாலும் 2 டாக்டர் சீட்டுடைய காசு தான். உனக்கு 1000 டாக்டர் கிடைப்பான. இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் இந்தியா முழுசும் வருஷத்துக்கு 1000 டாக்டர் ஆவானப்பா, 1000 இன்ஜினியர் ஆவான, 1000 பேர் பெரிய பெரிய பதவிகளுக்கு வருவான. ஒண்ணுக்கு ரேட்ட போடு. பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் உனக்கும் அப்பம் பாட்டம் பேர தலைமுறை தலைமுறையா மிச்சமாகக்கூடிய ஒரு அஜெண்டான்னு வரும் பொழுது அதுக்காக பல லட்சங்களை செலவு செய்தாலும் அது வீண் கிடையாது. அந்த அனுபவம் நாளைக்கு நீ 10 ரூபா கொடுத்த நீ நாளைக்கு என்ன செய்வ? உன் பிள்ளைக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுக்காம சீட்டு வாங்குவ. நீ 10 ரூபா தான் அந்த மாநாட்டுக்காக கொடுத்திருப்ப. ஆனா இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால் உன் பிள்ளைக்கு 40 லட்சம் ரூபாய் சீட்டு இல்லாம கிடைக்குமே, 40 லட்சம் ரூபாய் இல்லாம சீட்டு கிடைக்குமே, 10 லட்சம் ரூபாய் இல்லாம சீட்டு கிடைக்குமே, 2 லட்சம் ரூபாய் இல்லாம இலவசமா சீட்டு கிடைக்குமே. அதையெல்லாம் கருத்துல கொண்டு இதற்காக உழைக்கிற உழைப்பு வீண் கிடையாது, இதற்காக செலவழிக்கிற செலவு வீண் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு பைசாவையும் பயனற்ற ஒரு காரியத்துக்கு செலவழிக்க மாட்டோம். பேண்டு வாத்தியத்துக்கோ ஆடல் பாடலுக்கோ கூத்து கும்மாளத்திற்கோ இந்த ஜமாத்தில் இடம் கிடையாது. உங்களை கண்ணியமா கூட்டிக் கொண்டு போய் மார்க்க வரம்பு மீறாமல் உங்களை வழி நடத்தி கோரிக்கையை மட்டும் தெளிவாக கோரிக்கையை வைத்து நிம்மதியாக பாதுகாப்பாக உங்களை கொண்டாந்து இறக்குற வரைக்கும் அந்த வேலைக்கு தான் இந்த பணம் எல்லாம் பயன்படும்ங்கிறதையும் கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த கோரியை வெற்றியடைவதற்காக வேண்டி நம்ம உழைத்து தலைமுறையாக நம்முடைய மக்கள் எல்லாம் நம்மளை வாழ்த்தணும். என்ன செய்யணும்? இருந்தாங்க அப்ப நம்ம சொல்லணும், அப்ப மாட்டேனே நாசமாக்கிட்டு போயிட்டாங்க, படிக்காம ஆக்கிட்டு போயிட்டாங்க, சந்தில நிப்பாட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உன்னைய பத்தி உன் பேரன் சொல்லக்கூடாது. எங்க அப்பம் பாட்டன் எங்களை நிமித்தி வச்சுட்டு போயிருக்கிறான், எங்களை ஒருபடி மேலதிக்கு வச்சுட்டு போயிருக்கிறான், எங்களை கண்ணியமா வாழ வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லக்கூடியவர்களாக அதுக்கு பாடுபட்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் விரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.